விருதுநகரில் தேசிய நெடுஞ்சாலையில் நடுவில் உள்ள கால்வாயில் கார் கவிழ்ந்ததில் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் 3 பேர் காயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் கருப்பசாமி. கருப்பசாமி, வணக்கம். இந்த விபத்தின் முழு பின்னணி என்ன? தற்பொழுது ஒருவர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில காயமடைஞ்ச 3 பேரோட நிலை என்ன? விரிவா பதிவு பண்ணுங்க. வணக்கம். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் பகுதியைச் சேர்ந்தவர்கள் கார்த்திக், மதுபாலன், ஸ்ரீதர் மற்றும் கன்னியாகுமரி பகுதியைச் சேர்ந்த சஞ்சய். இவங்க 4 பேரும் நண்பர்கள். இந்த நிலையில சங்கரன்கோவிலிருந்து இன்று ஊட்டிக்கு இன்னொரு நண்பரின் காரில் இருந்து இந்த 4 பேரும் ஊட்டிக்கு சுற்றுலா சென்றுள்ளனர். இந்த நிலையில் அவர்களோட கார் விருதுநகர் அருகே வரும்போது சாலையோரத்தில் உள்ள கம்பத்தில் மோதி சாலையோர நீர்வரத்து கால்வாயில் கவிழ்ந்து என்பது விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்தில் சம்பவம் அறிந்து உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த விருதுநகர் தீயணைப்பு வீரர்கள் காரில் இருந்த 3 பேரை பத்திரமாக மீட்டனர். இந்த நிலையில் காரில் பயணித்த சஞ்சய் என்பவரை மட்டும் தேடி வந்த நிலையில் தற்போது அவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். மேலும் இந்த விபத்தில் காயமடைந்த 3 பேரும் விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நன்றி கருப்பசாமி, உங்கள் விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.